ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். போன வாரம் சரியாக வீடியோ வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சில பல டெக்னிக்கல் இஷ்யூனால எங்களால் சரியாக வீடியோ போட முடியல. இந்த வாரத்துலேருந்து ரெகுலராக வீடியோ வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்குள்ள வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம், வாங்க போவோம். இந்த புறத்தினை 4 क्वेश्चन படிச்சு மேம் அது வராதுன்னு சொன்னாங்க. நீ எதுக்கு அது படிச்சிட்டு இருக்க? பொருட்கள் தான் வரும்னு சொன்னாங்க. ரெண்டு பெண் இருக்கட்டி நீ போறாங்க போட்டு போறியன்ட்ட ஒண்ணு இல்ல. நீ ப்ரீகேஜே படிச்சு பெண்ணு உண்டறன்னு தெரியாது உனக்கு. என்னடா உனக்கு என்ன வேணும்? தமிழ் ஆம்டி படிச்சு. ஆமா நீ தமிழ் எக்ஸாம் உனக்கு தெரியாதா? அப்ப சோசியல் சீல போட்ட போல சாயோ ரெண்டு பெண் இருக்கால. உண்மையில பசங்க இப்படிதானா பண்ணுவானுங்க. இந்த ஸ்கோரை பார்த்தது டாக்டர் கேட்டியா சார்? நெகட்டிவ் சார். இன்னைக்கு என்ன பரிசு உனக்கு? தமிழ் சார். தமிழ்ல கேட்டோம்ல. ஐயோ உள்ள வரலாமா? வருக. சரி, இதுதான் உங்களுக்கு பேப்பர் வந்துருக்கு. நான் இப்ப சீல பிரிச்ச போறேன், சரியா? இதுல ஒரு ஆளு கையெழுத்து போடணும், சாட்சி கையெழுத்து, சரியா? எடு. அம்மா யாரு கூட சைன் போடணும்னு சொல்லிருக்காங்க. சொத்து மயமும் உண்டோ? இல்ல சார், தெரியாம யாருக்கு சைன் போட கூடாது அம்மா சொல்லிருக்காங்க. என்ன கும்மை போன் விழிச்சதியா? எடு. சைனியா? சைனின்னு சைனிடுறதுக்குள்ள எனக்கு ஜீவன வேண்டியா? பேப்பர் கிட்டுச்சுன்னு சொல்லி உடனே இந்த பேப்பர்ல ஒண்ணு எழுத தொடங்காதுங்க. அப்படி மீறி எழுதினாலும் அதுல லெட்டிட்டு இருக்காதுங்க. லெட்டிட்டு கிறுக்குனாலும் குழப்பம் இல்ல. இங்க ரசரச்சு அழிச்சேன்னு அதை பிச்சாதுங்க. பிச்சாலும் குழப்பம் இல்ல, ஆன்சர் சீட்டை கிழிச்சாதுங்க. அதுல இருந்து கிழிச்சாலும் குழப்பம் இல்ல, வெளியில இடாதுங்க. வெளியில இட்டா எடுக்க பറ്റാது, 3வது மாடியாக்கு. அப்ப இதெல்லாம் யாரு செஞ்சியலோ அவைகளுக்கு இன்னைக்கு பரிச்சை இல்ல, சரியா? நல்லா யோசிச்சு சூப்பரா எடுத்துருக்கானுங்கப்பா. அப்படியே அந்த ஸ்கூலோட இதுக்கு போன மாதிரியே இருக்குடாப்பா. 3வது மாடி ஸ்லாங் சரியான ஸ்லாங்கா இருக்கு. எந்த ஒரு நாகர்கோயில் செமையா இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுதடா அந்த பொண்ணு. எக்ஸாம் கிடையாது, தமிழ் எக்ஸாமுக்கு சோசியல் படிச்சிட்டு இருக்கான். ஒருத்தன் பெண்ணு தேடிட்டு இருக்கான். பசங்க எல்லாம் அப்படிதான்டா. அப்படிதான் தமிழ் படிக்க தெரியாது, அட்ரஸ் தான் பட்டு படிச்சு சொல்லுங்க. 66 பரலோகம் 10வது தெரு, எதிர் வீட்டுக்கு அருகே வெள்ளை நிற பெயிண்ட் அடித்த கருப்பு வீட்டிற்கு அருகே. குடிசை வீட்டின் 3வது மாடிதான். குடிசை வீட்டுல 3வது ஃப்ளோர். குடிசை வீடுன்னு சொல்லுவீங்க, அது எப்படிப்பா 3வது ஃப்ளோர் வரும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அடையாளம் யார் அடையாளம்? அந்த ஆளோட அடையாளமா? சரி படிங்க, சொல்லுங்க எப்படி இருப்பாரு. கருகருவென பால் நிறத்தோடு, முக்கிய அடையாளம் 2 கண்களா. எங்க மூக்குக்கு மேலையா மூக்கு கீழையா? உடையும் மச்சம், வழக்கத்தலையும் அடர்த்தியான முடியை கொண்டிருப்பார். மேல் குறித்து திரும்பி பார்க்கவும். பாருங்க என்ன பண்றது? கீழ்கண்ட முகவரி திரும்பவும் முன்பக்கத்தை படிக்கவும். முன்னாடி படிங்க. முன்னாடி அதானப்பா திரும்ப எழுதிருக்கு. போன் நம்பர் கேட்டிருக்கு. போன் நம்பர் சரியாக தெரியவில்லை. நல்லா பாத்துருங்க. சரியா தெரியலப்பா, கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க. என்ன நம்பர் போட்டு முடிச்சுங்க, நான் அப்படியே அடிச்சிருக்கேன். இப்ப சரியாக தெரியவில்லைன்னு தான் எழுதிருக்கு. பின்கோடு போட்டிருக்கு. போன் நம்பரில் கடைசி 6 நம்பர் போட்டிருக்கு. பின்கோடு போன் நம்பர்ல கடைசி 6. அது என்னது சொல்லுங்க. அதான்ப்பா போன் நம்பரே போடலையே. பின்கோடு போன் நம்பரில் கடைசி 6 என்ன போட்டிருக்கு. அதான் அப்ப போன் நம்பர்ல கடைசி 6 நம்பர் மட்டும் சொல்லுங்க. போன் நம்பரே எழுதலையே. பரலோக தெரு, குடிசை வீட்டு 3வது மாடி. இல்ல டிசைனா யோசிச்சு சாவடிக்கிறான்பா எல்லாரையும். ஆனா சூப்பரா இருக்குவா, பார்க்கும்போது செம்ம சிரிப்பா இருக்கு. அவன் பாரு, அவன் பேஸ்ல ரியாக்ஷனே காட்ட மாட்டான், சிரிக்கவே மாட்டான் பாரு. செமையா நடிப்பான். சூப்பர் பிரதர். இங்க வச்ச பிரெட் எங்க மீ? இங்க யார் வச்சது? Oh no!
டேய் சம்சம் முக்கா இங்க பாடுறா நீ பிரிச்சு மேல இருந்து தூக்கி போட்டி அந்த மேல் பிரெட்டா இல்ல இதை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படி பிரிச்சு எங்கேயும் பாக்குறது கொடுக்கறது மேல அப்படியே தூக்கி போடுறது ஏன்னா நாங்க தான் மேல இருப்போம் தெரியும்ல தீஞ்சு போய் கீழே இருக்கிறது அப்படியே சாஃப்டா இருக்கும் ஏன் எங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா எங்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா இன்னைக்கு இல்ல காலங்காலமா இப்படிதான் பண்றீங்க நீங்க சாப்பிடாம இருந்திருக்கியா ஒரு வேளை சாப்பாடு இல்லாதவனுக்கு தான் எங்களோட அருமை என்னன்னு தெரியும் உனக்கு என்ன தெரிய போகுது ஏய் வேற என்ன நிப்பான்னு பேசிட்டே போற நீ கீழே இருக்க பிரெட் எல்லாத்தையும் நாங்க சாப்பிடுவோம் அப்படியே வெளியே போயிடும் ஆனா நான் உன்னை வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்கேன் சாரி தெரியாது நீ இந்த இதனால தான் பண்றேன்னு என்ன போய் தப்பா நினைச்சிட்டியே சோகமாக வச்சிட்டா ஏய் எதுக்கு அந்த பிரெட்டை கீழே போட்டு வச்சிருக்கிற வேண்டாமா அது குப்பையில போடுங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசுறானே நல்ல ஒரே பேசுனாவா ஆர்சிபி கப்பு வாங்கிட்டோம்னு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இவனை பேச விடக்கூடாது என்ன தம்பி இந்த பக்கம் இந்த ஒரு நிமிஷம் ஒரு காலு மாப்பிள சொல்றா ஏன்டா ஆர்சிபி நேத்து கப் எடுத்துட்டாங்க ஒருக்கடா இந்த ஈ பாரு அது கத்துற ஒரே சிரிப்பு ஐயோப்பா வீச்சுன்னு ஒரே காமெடி ஒரு கப்புக்கு எந்த ஆட்டம்னா 5 கப்பு வச்சுக்க நம்ம என்ன ஆட்டம் ஆடுவோம் ஏண்டா டிவில வச்சு கையில எல்லாம் கூப்பிட்டு வந்து ஏன் கேட்கறேன் ஏன்னா கப்பெல்லாம் அவங்க பார்த்ததே இல்ல என்கிட்ட எல்லாம் ஆட்சி பண்ணா பேசுறான்னு வச்சுக்க செருப்ப கரட்டி சத்து இருக்கு போயிருக்காங்க அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா அது கத்து அமைதியா இருக்கணும் நம்மகிட்ட வந்து வாயே திறக்கப்படாது அவனை நான் உன்னாடா ஒரு கப்பா 5 கப்பா இந்த கணக்கெடுப்புல சொல்றாங்க அவங்க 18 வருஷத்துக்கு ஒரு கப்பா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 90 வருஷம் ஆகுமா நம்ம மாதிரி 5 கப்பு வாங்குறது ஆனா அந்த பேர்ல 72 கப்பு வாங்கிப்போம்னு சொல்றாங்க நீ பேசுவாங்க பேசினாவில் இருக்கு சரி வை பாத்து நான் பாத்துக்கிறேன் மாப்பிள ஏதோ சொல்ல வந்தீங்க மாப்பிள ஏதோ சொல்லல இல்ல நீ சொல்லு நீ சொல்லணும் எதுவுமே நான் சொல்ல வரல நீ சொல்லணும் நான் செருப்பு கழட்டி நான் இருக்கணும் என்ன ட்ரிக்கா வேலை செய்யறான்டா சமகலை இப்பதாமா எந்திரிச்சேன் ஏனுங்க ஒரு விஷயம் நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் நந்து ஒரு முக்கியமான மேட்ரு என்னது சொன்னா நீ டென்ஷன் ஆடுவ சொல்லு சொல்லேனா என் தலையை வெடிச்சிரும் பரவாயில்ல நீ சொல்றீ என்னது இல்ல பரவாயில்ல நீ இப்பதான் எழுந்த உனக்கு சொன்னா உனக்கு டென்ஷன் ஆயிடும் அதெல்லாம் ஆவாது என்ன மேட்டர்னு சொல்றீ இப்ப சொல்லவா அப்புறம் சொல்லவா இப்பயே சொல்லு என்ன மேட்டர்னு நீ 11 அப்புறமா சொல்றேன் என்ன மேட்டர் சொல்லிட்டு போடி பூஜா என்னன்னு சொல்லிட்டு போடி நான் சொன்ன நீ கோவப்பட மாட்டியே இல்லடி மாட்டேன் சொல்லு வேணாம் உன் டோனே சரியில்ல அப்புறம் சொல்றேன் கேட்டாவும் மண்டே வெடிச்சிரும் ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல நான் சொல்லி அதை நீ கேட்டு உன் டே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு நான் சொன்ன நீ காண்டா ஒரு விஷயம் சொல்றதா என்ன விஷயம் சொல்றேன் கோச் இப்ப கோவப்படுறது பில்ட் கொடுக்கிறது மட்டும் நீ பில்ட் அப் கொடுக்கிறதுனால தான் நான் கோச்சுக்கு கோவப்படுறேன் சொல்றீ என்ன மேட்டர் சொல்றீ சொல்லு இப்ப என்ன மேட்டர் சொல்லு அத சொன்னா நீ கத்துவ ஐயா ஏவா அவனை செம்மையா வெறுப்பேத்தி விட்டு செம காமெடி நல்லா இருக்குவா சூப்பரா ஆக்ட் பண்றாங்க பாரு 2 பேருமே அந்த பல்பு கழட்டி தாடா எனக்கு எட்டாது கையில ட்ரை பண்ணாத தீப் உன் நாக்குல ட்ரை பண்ணு அதான் ரொம்ப நீளுமே உடம்புல ஒரு இடம் உடம்பு எல்லா இடத்துலயும் அடி வந்துக்குது பைக்குள்ள வந்து பைக் உள்ள போயிடுச்சுடா இதுக்குள்ளயா கண்ணுதான் நல்லா தெரியுதுல ரோடு இங்கிட்டு இருக்கு போய் தொலை வேண்டியதுதானே நான் என்ன ஓட்ட தெரியாதுன்னா நான்லாம் ரூல்ஸ் பிரகாரம் ஓட்டுறேன் அப்புறம் ஹெல்மெட் எங்கடா என்ன ஹெல்மெட்டா உங்க பைக்கே காணாம தேடி இருக்கு அதெல்லாம் எந்த மணி கவுண்ட் கிடக்கும் ஹெல்மெட் நீ வந்ததே பெருசு தாண்டா என்னடா ஆச்சு அங்க பாரு அதுல என்னடா போட்டிருக்கு யூ டர்ன் போட்டிருக்காங்க எப்படி வா காமிக்கிறேன் என்ன காமிக்க போற இடுப்பு அடக்கிட்டாங்களே அடக்கிறத பாரு அதுல என்ன போட்டிருக்கு
அதுல என்ன போட்டிருக்கு? வளைய வேணா நேரா பொங்கன்னு போட்டிருக்கு. வளைய வேணா நேரா பொங்கன்னு போட்டிருக்கா. ஆமா, அங்க போய் நம்ம வளைஞ்சு தானே போனோம். ஆமா. வளைய வேணா நேரா பொங்கன்னு போட்டிருக்கான்ல, அவன் சும்மா நேரா பொங்கன்னு போட்டிருந்தா கூட நான் சுதாச்சிருப்பேன். அவன் வளையாத நேரா பொங்கன் போட்டிருந்தா போச்சோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா பாரு, அதான் ஹைலைட். கரெக்டா, நீ வந்து நல்லா கரெக்டா தான் ஊந்துருக்க. கரெக்டா தான் போயிருக்கான். அவன் மேல தப்பு இல்ல. தப்பு இல்ல. ஆமா. ஐயோ கடவுளே. எங்க மாமா மைசெட் வச்சிருக்காரு பாவம். அப்ப மைசெட் ஆபரேட்டர் ஒரு சின்ன பையன், புது பையன், தண்ணி அடிப்பான் போல. அவன் போயதுல இருந்தா எங்க மாமா சொன்னாரு, போய் போஸ்ட் மரத்துல கொக்கிய போட்டு வாடான்னு சொன்னார். வயரை கடிச்சு திருகி கொக்கிய வளைச்சு கொடுத்தாரு. இவன் போய் கொக்கிய போட்டேன், சப்பல வரல. அவங்கள வந்து என்னென்னத்தையும் ஆட்டுறேன், ஆம்பளிப்பார திருகுறேன், அவன் உருண்டேன், சப்பல வரல. பாக்ஸ நகற்றேன், போய் குழாய் மண்டே திருகுறேன், முத்தம் கொடுக்குறேன், சப்பல வரல. எங்க மாமா போய் லைட் அடிச்சு பாக்குறாரு, இவன் போஸ்ட் மர கம்பில மேல லைன்ல போடல முண்டை. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த போஸ்ட் மரத்துல கொடிக்கை இருக்கு, அதுல போட்டு வந்தா மொத்தம் ஏரியா சப்பல வரும். இது ஆக்சுவலி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்டா, இது ஸ்டேஜ் ப்ரோக்ராம். அதுல இருந்து எடுத்து அப்படியே செம்மையா பண்ணி சூப்பரா இருக்கு ஒரு பாக்குறதுக்கு. விஷயம் செம்மையா இருக்கு, செம்மையா அடிச்சிருக்கானுங்க. முத்தம் கொடுத்தா சப்ளை வரல. அதனால சப்பல செம்ம ஸ்லாங்கடாப்பா. தம்பி யோ ஓனர் வந்துட்டாரியா? ஓனர் வந்தாங்க. ரூம்ல ஃபுல்லா ஆயிடுச்சா? ஃபுல்லா வரல. நான் ரூம்ல போய் தூங்கிட்டு அண்ணன் பாத்துட்டாரு. டேய் இந்திரா, எங்க மாதிரி தூங்குவேன்? டேய் ரூம்ல அப்படியே கிடக்கு, தூங்குறது தான் நைட் டியூட்டி கேட்டியா? தேவையான போயிட்டாங்க, குஞ்சு கட்டி இப்பதான் தூங்குறேன். மதியம் போய் கேட்டு போயிடறேன். நீ பேசுறது எனக்கே புரியல, கஸ்டமருக்கு எப்படா புரியும்? நீ நக்கெல்லாம் பண்ணாதீங்க முதலாளி. நான் பாத்துருக்கேன், நீங்க கஷ்டமா வாங்க, நான் எப்படி பேசுறேன் பாருங்க. இருடா, நீ எப்படி ரூம் போற நான் பாக்குறேன். இப்ப பாருங்க முதலாளி. அண்ணே அண்ணே, ரூம் இருக்கானே? இது எத்தையும் நான் கூட ஏதோ சொல்லுவோம் பேசுவான்னு நினைச்சிட்டாரு, மூக்கிலே பேசிட்டு இருக்கேன். வார்த்தை தான், வார்த்தை ஏழா கூடமா வருது. உசாரா ஆய பத்திட்டான் அவன். ஐயோ கடவுளே. ஏங்க சாப்பாட்டுல உப்பு இருக்கா? உப்பெல்லாம் இருக்கு. அம்மு, ஏன்டி முன்னாடி மாதிரி டேஸ்டா சமைக்க மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் டேஸ்டா சமைச்சேன்னு வச்சுக்கிறீங்களே, நீங்க அளவுக்கு மீறி சாப்பாடு சாப்பிடுவீங்க. அப்புறம் என்ன ஆகும்? உடம்பு ஏறும், கொழுப்பு வரும், கொலஸ்ட்ரால் வரும், பிபி வரும், சுகர் வரும், ஹார்ட் அட்டாக் கூட வருதாமா. அதுதான் டேஸ்ட் கம்மியா சமைக்கிறேன். எங்க புரிய? எனக்கு பயமா இருக்கு, சாப்பாடு வேணாம். முட்டை எடுத்துக்கிறவா? குளிப்பாட்ட தண்ணி கிடைக்கும். நீ எடுத்துக்கமா, முட்டை எடுத்துக்கமா. இவ்வளவு பேச்சாடா? அவன் பாரு, முட்டையை சாப்பிடாம சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுக்கிறான். அது முட்டைக்கு ஆட்டையை போட்டுச்சு. ஏங்க கூமாப்பட்டி பலாப்பழத்தை பாருங்க, தமிழ்நாட்டுல எங்க மாதிரி யாரும் பலாப்பழம் சாப்பிட முடியாது, பலாப்பழத்துல வாழ முடியாது. எங்க அண்ணன் பாட்ட குளத்துல வந்திருக்காப்ல, நம்ம ஊரு பலாப்பழம் எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்ட், தரமா இருக்குங்க. ஏங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பலாப்பழத்தை எப்படி சாப்பிடும் தெரியல, நான் சொல்லி தரேன். முத பலாப்பழத்தை இப்படி எடுத்துக்கோங்க, எடுத்து வாயில வையுங்க. ஏங்க இருக்குங்க. சொன்னேன் வசநாடு தேனி கம்ப வரைக்கும் போகுது டீச்சர். இந்த வாயில வச்சோன்னேன் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வரைக்கும் போகுது டீச்சர். கேமராமேன், வாயில இந்த பலாப்பழத்தை வச்சா நீ தேனி, தென்காசி, தூத்துக்குடி வரைக்கும் நீ தான் ஃபேமஸ். அந்த கத்தர் தான் சிரிப்பு வருது. டீச்சர் எதுக்கு வராங்கன்னு தெரியல. நடுவுல டீச்சரும் மேல ரொம்ப பாசமா டீச்சர் டீச்சர் சொல்லுறான். எந்த டீச்சர்னு தெரியல அந்த டீச்சர், பாவம். சரியான பண்ணுப்பா கூட. ஏமா சரியான அடியா இருக்கு. ட்ரிப்ள சுத்தில அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். டோனி
நான் வெளியே கிளம்புறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு போனை பார்த்துட்டு உட்காராம அந்த தட்டை கழுவி வச்சிரு, வீட்டை பெருக்கிடு, வெளியே இருக்க துணி எடுத்து மடிச்சு வச்சிரு, மடிச்சு பீரோல வச்சிரு, பாலை காய்ச்சி வச்சிரு, அங்க 2 பாத்திரம் இருக்கு, பக்கத்து வீட்டு ஆண்டி வரவங்க எடுத்து கொடுத்துரு, 6 மணி ஆனதும் லைட்டை போட்டுரு. நான் வரதுக்குள்ள இதெல்லாம் பண்ணி வச்சிரு. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 5 hours later. மா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே எல்லா வேலையும் பார்க்க சொன்னீங்கம்மா. எருமா அது பாரு, அந்த வேலை செய்யணுன்றதுக்காக அவ்வளவு வேலை சொன்னா எப்படிடா செய்ய முடியும்? அதுக்கு ஒரு பாவம்டா டேய். சொன்ன வேலையே மறந்துடும் போல இது. அவ்வளவு வேகமா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க. ನಮ್ದು ಕಪ್ಪ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದೀವಿ. ಇವತ್ತು ಹುಮ್ಮರ್ಸಿಂದ ನಮ್ದೇ ಕಪ್ಪ ಆಗಿದೆ. ಜೆಸಿಬಿ 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 ಆರ್ಸಿಬಿ 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 கடவுளே, கொண்டு போய் குழி தோண்டி போதீங்க அந்த கப்பை. ஜேசிபில வச்சு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப மறந்துறாரு டாக்டர். டாக்டர், முத இதுல நான் பார்த்தது செப்டம்பர் 4, 2021. எங்களுக்கு கல்யாணம் ஆனது அக்டோபர் 1, 2022. என் பையனுக்கு வயசு 1 வருஷம் 6 மாசம் 6 நாள் 6 மணி நேரம் 30 நொடி 22 செகண்ட். இப்ப சொல்லுங்க டாக்டர், எனக்கா ஞாபகம் வருதி? இவளுக்கு தான் ஏதோ மூளையில பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து எப்படியா சால்வ் பண்ணுங்க டாக்டர். டென்ஷனா வரீங்க பிரதீப், கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது இவளை காப்பாத்திருங்க. நான் வரேன் டாக்டர். இதான் அந்த ஞாபகப்படுத்தி போல டாக்டர் செம்ம ஷாக்கு. அதோட சட்டியாச்சு போட்டு வந்தாரு. எப்படா வந்திருப்பாங்க டாக்டர் கிட்ட இவங்க? நாய் கண்டா விடாதடா ரோட்ல. கார்ல வந்திருப்பாங்க. விடு டேய், சரக்கு நக்கி வந்துடும். சரக்கு நக்கியா? நான் கோபாலையா பாத்துட்டு பாக்காத மாதிரி போயினுக்கிறா. ஆண்டாப்பா உன் கூட சேர்ந்தாக்க என் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிரு சொல்றா. டைவர்ஸ் பண்ணிடான்னு சொன்னா, டேய் அவ கிடைக்கிறாடா, கொஞ்சம் ஊத்துங்கடா. உனக்கு சரக்கு நக்கி பேர் வச்சுக்கிறதுல தப்பே இல்லடா. கரெக்டான பேர் தான் வச்சிருக்கானுங்க. ஒரு செகண்ட்ல வந்து குழந்தை மாதிரி வட்டியில கொஞ்ச நேரத்துக்கு தான் டைவர்ஸ் பண்றாங்க. சார், ஒரு சின்ன பிரச்சனை சார். என்னமா? ஒருத்தர் 30 லட்சம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாரு சார். இவனுக்கு தானா பண்ணுவானுங்க, பண்ணக்கூடிய ஆள் தான். ட்ரெயின் எடுக்காம இருக்காங்க சார். 2 பேர் ட்ரெயினை விலைக்கு வாங்கியே தீர்வேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். யார் யாது ட்ரெயினை விலைக்கு வாங்குறேன்னு சொல்றது? என்ன பதட்டம்? நிலாவுல வடை சுட சொல்லி 2 பேர் என்ன தோத்திட்டு வரானுங்க. Hello Nazar. No, we don't sell rockets here. What is bullshit? சரியான சம்பவம் பண்றானுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். சீரியஸாடா அப்பா, ஒரு கப்பை ஜெயிச்சுட்டு எப்பா சாமி அடுத்த வருஷம் வரைக்கும் ஆடுவானுங்க பொழுது. ஆமாமா, ஆடினே இருப்பானுங்க அந்த மாதிரி பாட்டு போட்டு. தீபாவளி மாதிரி பட்டாசு வச்சு கொண்டாடுங்கிறாங்க. பார்த்தேன். என்ஜாய் பண்ணிட்டோம். அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சந்தோஷமா இருக்கும்ல. மச்சான், மாடு சாணி போடும்ல, அது 1 கிலோ வாங்கி வச்சு நல்லா சவுத்துல வச்சு அதை வந்து காஞ்சு போன மாதிரி ஆக்கிடணும். அது அப்படியே நம்ம நெருப்புல போட்டு நல்லா புக்கன்னு எரியும் மச்சான். அது அப்படியே நம்ம இங்க இருந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதுவும் நம்ம கம்பெனி நேம் என்ன தெரியுமா? மாடாய். எப்படி இருக்கு மச்சான்? மாடுக்கெல்லாம் வெயில் அடிக்கல, ஃபர்ஸ்ட் கொட்டா போட்டுருவோம் மச்சான். நைட் நம்ம தூங்கும் போது மாடு உச்சா போச்சு, அது வேஸ்ட் ஆகும்ல, அது ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம பேம்பர்ஸை போட்டு விட்டுருவோம். சீரம் ஸ்டோர் பண்ணி வாட்டர்ல எல்லாம் வித்தோம், நிறைய காசு வரும்டா. நிறைய பூஜை கூட யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கம்பெனி நேம் எப்படி இருக்கு? மாடு உச்சி. மாட்டு பாய் வரைக்கும் எல்லாம் காசுதான். சரியான ஐடியாவா இருக்கு. கடைசியில படிச்சு போட்டு கடைசியில மாடு மேக வந்துட்டானுங்க எல்லாம். ஒரு கம்பெனி நேம் மாடாய் மாடு உச்சி. ஜோ, என்னையா ஐயருக்கு காசு அனுப்பிட்டேன்னு சொன்ன?
அவன் பொல பணத்துக்கிட்டு இருக்கான் இங்க. ஓ ஷிட், ஒரு நம்பர் மாத்தி போச்சியா பாண்டியா. சேஷருக்கு பதிலா வெங்கடேஷருக்கு அனுப்பிச்சுட்டா. யோ ஏன் இவ்வளோ தத்தியா இருக்க நீனே? ஐயோ எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் பொழந்துருவாங்கனே இப்ப. கண்ணிலே எரித்திருவார்கள். மும்பை இந்தியன்ஸ் பாவனடே. ஐயோ பயங்கரமான செப்பா இருப்பாங்க போல. கட்டிங் எல்லாம் பாரு போட்டு எடுக்கணே. அழகா பேசுது பாக்கல. புளிஞ்சு கொடுக்கா. ஐயோ ഇനി നമുക്ക് വാട്ടർ ഒഴിച്ചു കൊടുക്കാം. ലെമൺ ജ്യൂസാ? സ്വന്തം ഉപ്പ് ഇട്ട് കൊടുക്കാം. മൊജിറ്റോ കുറച്ചും കൂടി ഇട്ട് കൊടുക്കാം, കാരണം എല്ലാവരും ഉള്ളതല്ലേ. നമുക്കിത് നമ്മുടെ സ്വന്തം ഷുഗർ ഇട്ട് കൊടുക്കാം. ഇനി നമുക്ക് ഇങ്ങനെ மிக்ஸ் ஐயா நல்ல அழகா இருக்கு. നന്നായിട്ട് നമുക്ക് ടേസ്റ്റ് ചെയ്യാൻ നോക്കാം. நமக்கு பிடிக்கல. இது எலுமிச்சப்பழம் வேஸ்ட், மிளகா வேஸ்ட், சக்கரை உப்பு எல்லாம் வேஸ்ட். கடவுளே எல்லாம் யோசி பண்ணி இருக்கு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.